ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தொகுதி மறுவரை என்னென்னு பார்க்கலாம். ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் மக்கள் தொகை மாற்றத்திற்கு ஏற்ப நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் தொகுதிகளோட எண்ணிக்கையை மாற்றி அமைப்பது எல்லைகளை சீரமைப்பது தான் தொகுதி மறுவரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 82. இது மத்தியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பின்பு மக்களவையில் மாநிலங்களுக்கு இடம்பெற வேண்டிய இடங்களின் எண்ணிக்கை மற்றும் தொகுதிகளை சீரமைப்பதை பற்றி பேசுது. அதே மாதிரி ஆர்டிகல் 170(3) மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பின்பு சட்டமன்றங்களில் இடங்களின் எண்ணிக்கை மற்றும் தொகுதி எல்லைகளை வச்சு மாற்றி அமைப்பதை பற்றி பேசுது. சரிங்களா? முதல் தொகுதி மறுவரை எப்போனா முதல் எலெக்ஷன் 1951-52 நடக்குது. அப்போ தான் கொண்டு வராங்க. அதுக்கு முன்பு நடைபெற்ற எலெக்ஷனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா தொகுதி மறுவரை செய்யப்பட்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் எலெக்ஷன் நடத்துகிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1951, 1961, 1971 கணக்கெடுப்பின் பின்பு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட எலெக்ஷன் நடத்துகிறாங்க. சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 1976 42வது அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2001 வரை தொகுதி மறுசீரமைப்பு தடை செய்யப்பட்டுட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்கள் மக்கள் தொகை குறைந்த காரணத்தினாக தவிர நாடாளுமன்றத்தில் அவங்க பிரதிநிதித்துவத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் என்ன பண்ணாங்க 2001 வரைக்கும் என்ன பண்ணாங்க தொகுதி மறுசீரமைப்பை தடை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2001 யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 81(2) என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்கள் ஒதுக்கப்படும் இடங்கள் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். சரிங்களா? இது ஆர்டிக்கிள் 81(2) ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஆர்டிக்கிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இப்போ நம்ம தொகுதி மறுவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். தொகுதி மறுவரை உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ 2029 எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் தொகை இந்த 26 முடிஞ்சிருச்சு. 2026 எலெக்ஷனோட முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து எலெக்ஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பின்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுசீரமைப்பு பண்ணணும். தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி அதுக்கப்புறம் அதன்படி தான் எலெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட்டு ஒதுக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இந்த ஃபுல் டீட்டெயில். நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோர் வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.